எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்தியாடி நான் எதுக்கு எது நினச்சி நான் பயம் அதுவே நடக்குது பாருடி. அவன் எப்படி பேசுகிறான் பாரு. இந்த விஷயத்துக்காக தான் நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். கடைசி நான் அதுவே நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அண்ணாதடி, அவங்களுக்குலாம் அவளை பிடிக்காதடி, உன்னை தாண்டி பிடிக்கும். ஃபீல் பண்ணாதடி. இன்னைக்கு ஈவினிங் வேணா அவங்ககிட்ட பேசிட்டு போறியா? சொல்லிடுதி இன்னைக்கு. அது கொஞ்சம் பயமாக இருக்குடி. எப்படிடி சொல்கிறது? இப்போ நான் சொல்லி அவங்க ஏதாவது சொல்லிட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரடி மனசு. ஏன்டி இப்படியும் சொல்கிற அப்படியும் சொல்கிறேன்? நான் என்னடி பண்ணுறது இதுக்கு மேலே போய்? நான் என்னடி பண்ணுறது? எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குது, அது சொல்லணும். நான் எப்படி சொல்கிறது? அவன் இப்போவே க்ரஷ்ஷுன்னு வர சொல்கிறான். அவங்களே பார்த்துட்ருக்கேன். எனக்கு அதுவே எனக்கு கோவம் வருது. இதில் வேறு நான் எப்படிடி அவட்டே என்னால் ஒரு நார்மலாக பேசவும் முடியாது இப்படி பண்ணுறதுனால. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. போட்டி இல்லைன்னா வேறு காலேஜுக்காக நான் போயிருந்துருக்கலாம் பேசாமல். சரி சரி, கவலைப்படாத. ஈவினிங் ஆனால் இல்லை நீ சொல்லி இல்லைன்னா நானாக நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், சரியா? நீ அவங்கக்கிட்ட பேசணும் அப்படி சொல்லி நான் அவங்களை கூப்பிட்டு வரேன். நீ அப்போ சொல்லிடு, நானாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன். அவங்களை இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு நானாக சொல்கிறேன், சரியா? வேணாண்டி, நானே சொல்கிறேன்டி. நீ சொன்னால் அது நல்லா இருக்காது. நானே சொல்ல ட்ரை பண்ணுறேன்டி. காலேஜுக்கு வந்தால் நல்லா ஜாலியாக படிக்கலாம், நல்லா இது பண்ணலாம்னு நினச்சி ஃபஸ்ட் டே வந்தால் ஃபஸ்ட் டேவே நல்லா வச்சுட்ருக்கா. நான் என்ன தான் பண்ணுறது? சரி சரி, ஃபீல் பண்ணாதடி, விடுடி. டே அங்கே இருந்து பார்க்க வேகமாக வந்து அழுதுட்டு வந்த மாதிரி இருந்துச்சுடா. வாடா என்னன்னு போய் பார்க்கலாம். சரி சரி வா, அப்போ பார்க்கலாம் என்ன ஆச்சுன்ட்டு. போய் கேளு, சரியா? அழுதுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆச்சு, என்ன விஷயம்னு கேளு, சரியா? சரிடா, சரி போய் கேட்போண்டா, வாடா. பாருமா பாருமா. அவங்க உனக்கு கூப்பிடுறாங்கடி, என்னன்னு கேளுடி. சரி கேட்குறேன். சொல்லுங்க. ஏங்க என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? ஏன் அழுறீங்க? இப்படிலாம் அழாதீங்க. அழுதீங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. என்னது கஷ்டமாக இருக்கிறா? அப்போ இவருக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரி. பாருமா அழாதீங்கம்மா. ஏம்மா என்ன விஷயம் சொல்லுங்க. என்னது பாருமாவா? ஐயோ, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அழவா சிரிக்கவா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னம்மா ஆச்சு? என்ன விஷயம்? ஏன் அழுற? சொல்லுமா. அது அதை நான் எப்படி சொல்லுவேனே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. பரவாயில்ல சொல்லுமா, என்கிட்ட தானே சொல்கிற, சொல்லு. அவள் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணுமா, அதனால் நான் கொஞ்சம் போகிறேன். நீங்களும் கொஞ்சம் போனீங்கன்னா அவங்க கொஞ்சம் தனியாக பேசிப்பாங்க. சரிங்க மச்சி, நான் கொஞ்ச நேரம் அங்கே நிற்கிறேன், நீ பேசிட்டு வா. சரிடா சரி. என்னம்மா என்ன விஷயம்? ஏன் அழுற? சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நீ என்ன வேணாலும் சொல்லலாம், நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். சொல்லுமா என்ன விஷயம்? சரி, அது எனக்கு சொல்லு. உனக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னம்மா சொல்கிற? நிஜமாவா? உனக்கு நிஜமா என்ன பிடிச்சிருக்குதா? இது எனக்கு கனவா நிஜமானே தெரியலையே. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. ஏங்க என்னாச்சு? நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா? தப்பாக சொன்னீங்கன்னா மன்னிச்சுக்கங்க. இல்லை அப்படிலாம் இல்லைம்மா. ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு புரியலை. நான் உங்ககிட்ட என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனோ அதை தான் நீ எனக்கு சொல்லியிருக்கிறம்மா. நீங்கள் என்ன சொல்ல நினச்சிங்க? நான் என்ன சொன்னேன் எனக்கு புரியல. ஐயோ பாருமா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. இதை நம்ம உங்ககிட்ட எப்படி சொல்லணும், இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் நான் இருந்தேன். அந்த மாதிரி நீ என்கிட்ட இன்னைக்கு வந்து சொல்லிட்டியா? எனக்கு அதுதான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பாருமா. நிஜமாவாங்க சொல்கிறீங்க? நிஜமாவே உங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்குமா? உங்களை எப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்ககிட்ட இன்றைக்கி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு இருந்தேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வரோம். உங்களுக்கு வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணி அவங்க ஓகே பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். அதனால தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சொல்லிடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்களே சொல்லிட்டீங்க, எனக்கு நம்பவே முடியல. அப்படியாங்க? நானும் இன்னைக்கு ஈவினிங் போகிறதுக்குள்ள உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா, அவங்கள பார்த்ததுன்னு பிடிச்சிருச்சு. இவங்க தான் என் காலேஜ் க்ரஷ்ஷு அப்படி இப்படின்னு ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டா. எனக்கு பயமாகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டு வந்தேன். அதை தான் நான் பூமாயிட்டு பேசிட்டு வேற இருந்தேன். ஓ அப்படியே? யாருங்க அந்த பொண்ணு? நான் அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏங்க இப்படி சொல்கிறீங்க? சும்மா தான் சொன்னேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்களை தவிர வேறு எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். என் ஃப்ரெண்டும் சொன்னான், உனக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு அழகாக இருக்குன்னு சொன்னான். நான் அந்த பொண்ணை பார்க்க கூட இல்லை. நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், எனக்கு பார்வை தவிர வேறு யாரையுமே நான் பார்க்க மாட்டேன்டா அப்படின்ட்டு. அதனால் நீ கவலையே படாது, சரியா? சரிங்க. இல்லைங்க, நீங்கள் என் பேர் சொல்லி கூப்பிடுங்க. இல்லை, அது எனக்கு உடனே வரலை, வந்துச்சுலாம் கூப்பிடுறேங்க. சரிங்க சரி. சரிங்க, நான் பூமாரி வெயிட் பண்ணுறேன். நான் போகலாமா? தாராளமாக போங்க, நான் உங்களை எதுவும் சொல்லலை.
சரியா? நம்ம ஈவினிங் பார்க்கலாம், சரியா? உங்களுக்கு விஷயம் தெரியாதாங்க, நம்மளுக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூனே காலேஜ் முடிச்சிடுங்க. அப்படியாங்க, சரிங்க சரி. அப்போ பிரேக் டைமில் அப்புறமா வீட்டுக்கு கிளம்பும்போது பார்க்கலாங்க, சரிங்களா? சரிங்க, நான் கிளம்புறேங்க. சரிங்க. உன் பார்வையில் பைத்தியமானே, உன் வார்த்தையில் வாக்கியமானே, உன் வெட்கத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே, என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று ஏய், காலேஜ் கிளாஸை பற்றி சூப்பராக இருக்குடி. நான் என்ன கொஞ்சம் பயமாக இருக்குது, ஃபஸ்ட்டே இல்லை. ஆமாடி அம்மா. சரி சரி, பார்க்க எல்லாரும் புதுசாக இருக்காங்க, நம்ம 3 பேர் மட்டும் தெரிஞ்சவங்கன்னே பெஞ்சில் வந்து உட்காந்துட்டோம். ஆனால் சின்ன பொண்ணு நீ வளர்த்தியா இருக்கன்னு உன்னை பின்னாடி தட்டி விட்டான்னு விடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்துக்க. நான் எப்படி பின்னாடி போவேன்? நான் எனக்கு கண்ணு தெரியல, அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். பின்னாடி இருந்தால் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துருப்பேன்ல. அதான் நான் 3 பேருமே கண்ணாடி போட்டிருக்கோம், அதனால் நான் 3 பேருக்கும் பிரிச்சுலாம் வைக்க மாட்டாங்கடி, ஜாலியாக இருக்கலாம்டி. ஆனால் என்ன ஒழுங்காக படிக்கணும்டி, இப்போவே சொல்லிட்டேன், சரியா? போடி, இதே தான் ஸ்கூலில் சொல்லி 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 எங்களை படிக்க வச்சு வெளியே கூட்டு வந்தேன். இப்போவும் அதே சொல்கிறீங்க. ஏய், படிக்கிறதுக்காண்டி காலேஜ் வந்திருக்கோம், ஒழுங்காக படிப்போம், என்ஜாய் பண்ணுவோம், எல்லாம் பண்ணலாம். படிக்காமல் என்ஜாய் பண்ணக்கூடாது, சரியா? சரிடி சரி, ஃபஸ்ட்டே லெக்சர் ஆரம்பிக்காத, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுடி. சரி சரி. ஏன் பாரு, என்னை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் அங்கே உட்காந்துட்டீங்க, எனக்கு இடம் இல்லையா? இருடி இரு, என் பக்கத்துலேயே உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், வெயிட் பண்ணு. எங்க நீங்கள் கொஞ்சம் இடம் மாறி உட்காருவீங்களா? வச்சுக்காதீங்க. எங்க உங்களை தாங்க கேட்குறேன். என்னடி இது, இங்கே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? அதான் தெரியலடி, எல்லாரும் அமைதியாகவே இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியலடிங்க. ஒருவேளை நம்ம கிளாஸ் எதுவும் மாறி வந்துட்டோமா? அப்போல்லாம் இல்லடி, எனக்கு பிஏ ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் இயர் எழுதிருந்துச்சு, அதை பார்த்தா உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே இருக்கவங்க பார்த்தா எனக்கு என்னன்னு தெரியல. ரியா, இதுதானே ஃபஸ்ட் இயர் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்? ஆமாண்டி அம்மா, இப்போ தான் விசாரிச்சுட்டு வந்தேன் உள்ள. அப்படியா, சரி. அப்போ எதுக்கு இங்கே பக்கத்தில் அப்படி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? அதான் தெரியலடி, வாடி நம்ம இடம் மாறி வரலாம். சரிடி சரி, நான் வரோம். இப்போ ஓகே தாடியா உனக்கு? 4 பேர் ஒன்றாவே உட்காந்துருக்கோம்ல? ஓகே தாண்டி. இன்னைக்கு கிளாஸில் எடுப்பாங்களா இல்லைன்னா பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்களா? என்ன பிரியாட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், இதை கேட்டு தெரிஞ்சுக்கலையா? என்னடி இதை அவள் சொல்லவே இல்லை. சரி, உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ஓகே சொல்லிட்டியா? ஏய், மெதுவாக பேசிடி, எனக்கு தெரியக்கூடாது, உனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதண்டி. சின்ன பொண்ணுக்கு கூட வேணாண்டி. இல்லடி இல்லை, அவட்ட மட்டும் சொல்லிடுவாண்டி, அவள் நம்ம கூட எப்பவும் இருக்காள்ல. சரி சரி, அப்போ வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன், சரியா? எனக்கு இப்போவே சொன்னேன், உனக்கு வீட்டுக்கு போகும்போது தான் சொல்லுவேன். சரி, கோச்சிக்காதடி, பெரியா இருக்கால்ல, அதனால தான் வீட்டுக்கு போகும்போது சொல்கிறேன். சரிடி சரி. என்னடி சீக்கிரமாக வந்ததும் மொதல் சீட்டை பிடிச்சிட்டிங்க, 4 பேர் பின்னாடி போய் உட்காருங்கடி. நாங்கள் எதுக்கு பின்னாடி போய் உட்காரணும்? தேவைன்னா நீ போய் உட்காரு. என்கிட்டயே மரியாதை இல்லாமல் பேசணும்னு நினச்சிக்க, அப்புறம் இருக்கணும். நீ யார் ஃபஸ்ட்டு வாங்கிற? நாங்கள் ஏன் பேசணும்? நான் என்ன பின்னாடி போய் உட்காரு. என்னடி உனக்கே மரியாதை கொடுக்கலையே இவங்கெல்லாம்? ஆமாடி, ஓவராக பேசுகிறாள்வ, பின்னாடி போய் ஓவர சொன்னால் போக மாட்டேக்கல்வ. ஏய், நீ ரேடியோ கேட்க போகணும் தானேடி? நீ பாருவா? ஏய், அதுக்குள்ளே எங்கெல்லாம் மறந்துட்டியாடி? ஸ்கூலில் ஒன்றா தானே படித்தோம். ஆடி, சின்ன பொண்ணு ரியா பூமாரி நீங்கள் தானா? நான் வேலை முடிச்சுட்டு தான் இவன் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். சாரிடி சாரி. என்னடி இவங்ககிட்ட சாரி கேட்டுருக்கா? யாருடி இவங்கெல்லாம்? இவங்க எல்லாரும் என் கூட படிச்சவங்க தான், எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் ஸ்கூல் டைமில். ஓ, அதுக்கு இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? என் கூட இருக்கணும்னா நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்டி இப்படி பண்ணுற? ஃபஸ்ட் டைம் சண்டைலாம் போட வேண்டாமா? இப்போ நம்ம பின்னாடி போய் உட்காந்துக்கலாம், அப்புறமா மேம்கிட்ட கேட்டு பார்த்துக்கலாம். சரி சரி, ஏதோ சொல்கிற, சரி. என்னடி நீ போய் நல்லா போய் உட்காந்துட்டு, எனக்கு இடமே இல்லை. எங்கேயாவது போய் உட்காரு, போ போ. எல்லாம் நம்பி வந்தால் நம்ம அவ்வளோதான் போல இருக்குது. சரி, இதையா பக்கத்தில் போயிருப்போம்.